வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இன்னசென்ஸ்னு ஒரு கதைய பாப்போம். இந்த கதை எத பத்தினா, கிராமத்திலிருந்து ஒரு பெண் சிட்டியில இருக்கிற அவளோட சொந்தக்கார வீட்டுக்கு வரா. அவ என்னெல்லாம் புதுசா பாக்குறா, என்ன கத்துக்கிறான்னு பாக்கலாம். இந்த கதை நல்ல சுவாரஸ்யமா போகும். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. மேலும் இதுபோல் கதைய பாக்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். நான் சூர்யா, 26 வயசு. நான் ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறேன். எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. அப்பா வெளி ஊர்ல வேலை பார்க்கறாரு. அம்மாவும் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க. நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவோம். அப்படி இருக்க வெளியூர்ல வசிக்கிற என் சொந்தக்கார ஆண்டி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாள். அவள் பேர் வசுமதி. வயசு 45 இருக்கும். அவ கிராமத்திலிருந்து வரா. அவளுக்கு புருஷன் ஒரு புள்ள. பையன் 24 வயசு இருக்கும். ஊர் சுத்தின்னு இருப்பான். இப்பதான் அவ முதல் தடவையா சிட்டிய பாக்குறாள். கிராமம்னாலே அங்க ஒண்ணும் இருக்காது. பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல. அங்க எதுவும் பண்ணவும் முடியாது. அவ மட்டும் ஊருக்கு வர, நான் வேலையில இருந்து வீட்டுக்கு வர. அம்மா, வாடா ஆண்டி, ஞாபகம் இருக்குல்ல? அவங்க ஒரு வாரம் இங்கதான் இருக்க போறாங்க. சோ நான் லீவு போட்டு அவங்கள பாத்துக்க போறேன்டா. நான், அப்படியா? அப்ப சரிம்மா என்றேன். ஆண்டி, ஆமாடா கண்ணு, அம்மாவோட ஊரை சுற்றி பார்க்க போறேன். அவள் என்ன நலம் விசாரித்தாள். நானும் பதிலுக்கு நலம் விசாரித்தேன். எங்க அம்மா அவளுக்காக லீவு போட்டதால நான் லீவு போடல. நான் வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்பினேன். அந்த நாள் அவ அம்மாவுடன் தங்கினாள். என் ரூம்லயும் சரி, அம்மா ரூம்லயும் சரி ஏசி இருக்கும். பட் அம்மா ரூம்ல இருக்கிறது சர்வீஸ் பண்ணணும். அதனால ஒர்க் ஆகாம இருந்துச்சு. நான் என் ரூம்ல ஏசி போட்டு லேப்டாப்ல சும்மா கேம் விளையாடி கொண்டு இருக்க. எங்க அம்மா என்ன சாப்பிட கூப்பிட்டு எனக்கு கேட்காம இருந்தது. ஆண்டி என்ன சாப்பிட கூப்பிட்டா. அவள் இந்த ஏசி காத்து ஜில்லுன்னு இருக்கிறது முதல் தடவை பாக்குறதால, என்னடா இது, உன் ரூம் மட்டும் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லி அங்க இங்கன்னு போய் சந்தோஷத்துல இதுதான் ஏசியா என்று கத்தி கொண்டிருந்தாள். அவள் எங்க அம்மாவை கூப்பிட்டு, இதை ஏன் நீ நேத்து போடல என்று கேட்க, அம்மா என் ரூம்ல இருக்கிறது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணணும் என்று கூறினார். இது நல்லா இருக்கு, நான் இங்கே தூங்கவா என்று அவள் கேட்க, அம்மா சரி என்று கூறினாள். அவளின் எதுவும் தெரியாத வெள்ளந்தியான குணத்தை பார்த்து நாங்க சந்தோஷத்துல சிரித்து கொண்டிருந்தோம். ஆம், அவ இதெல்லாம் முதல் தடவை பாக்குறதால எல்லாத்தையும் ஆச்சரியமா பாப்பாள். அதுவும் இல்லாம அவ வாயாடியா வேற இருக்கா. கேள்வியா கேட்டுன்னு இருப்பா. மூவரும் சாப்பிட பின் நான் என் ரூமுக்கு போனேன். ஆண்டி எங்க அம்மா கிட்ட பேசி ஒரு 10 மணிக்கு ரூமுக்குள்ள வந்தாங்க. நான் ஃபோன் பார்த்து கொண்டிருக்க, அவகிட்ட இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டா. நானும் சொல்லி கொடுத்தேன். அப்படியே 11 மணியாக நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல, அவ சரிப்பா என்று என் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள். நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. ஏன்னா தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி எழுப்பி கேள்வி கேட்டு கொண்டிருந்தாள். நான், ஆண்டி எதுவா இருந்தாலும் நாளைக்கு கேளுங்க. நான் தூங்கணும், எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கு. ஆண்டி, சரிப்பா நீ தூங்கு, நான் எதுவும் கேட்கல என்று சொல்லி அவ லைட்டா தூங்க, இதெல்லாம் நடக்கிற. அப்போ மணி ஒன்று இருக்கும். தூக்கம் போச்சின்னு புலம்பிட்டு நான் அங்கிருந்து விட்டா போதும்னு என் ரூம்ல இருந்து வெளியே ஹால் சோஃபால படுத்து தூங்கினேன். மணி இருக்கும்போது நான் தண்ணி குடிக்க கிச்சன் வரைக்கும் போயிட்டு பார்த்தா, அப்ப அவ தூங்காம என் போனுன வச்சு விளையாடி கொண்டிருக்க. நான் அதிர்ச்சியில போன்ல விளையாட்டு இருக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும் என்று நான் சிந்திக்க, நான் என் மனசுல ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு, எல்லாம் தெரிஞ்சு வச்சு இருக்கா பாருன்னு நான் தூங்க சென்றேன். பட் எனக்கு தூக்கமே வரல. போன் ஆச்சு பார்க்கலாம்னு பார்த்தா அதுவும் அவகிட்ட இருக்குன்னு வெறுப்பா இருந்துச்சு. காலையில நான் கிச்சன் பக்கம் போறப்ப அம்மா, என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான், தூக்கம் இல்லைன்னா இப்படிதான் இருப்பாங்க. அம்மா, என்னடா சொல்ற? நான், ஆமாமா, ஆன்டி நைட்ல என்ன தூங்க விடாம சும்மா கேள்வி கேட்டு பேசிட்டே இருந்தாங்கம்மா. நான் நாளைக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் அப்ப கூட பேசி பேசி என் தூக்கம்தான் போச்சு. அம்மா சிரித்து கொண்டிருக்க நான், ஸ்ரீமா ஸ்ரீ, என் கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு நைட் புரியும் உனக்கு. அம்மா, என் ரூம்ல தான் ஏசி ஒர்க் ஆகலையே என்று சிரித்தபடி சொல்ல. நான், உன் ரூம்ல இருக்கிற ஏசிய சரி பண்ண ஆள் வர சொல்லிட்டேன்மா என்று நான் சிரித்தபடி அங்கிருந்து செல்ல. அம்மா, டேய் டேய் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் சிரித்தபடி நல்லா என்ஜாய் பண்ணுங்கம்மா என்று சொல்லி கிளம்பி விட்டேன். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். வரும்போது சாப்பிட சில பொருட்கள் வாங்கிட்டு போனேன். மூவரும் டீ குடித்து கொண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்க, ஆண்டி பக்கத்துல விளையாட்டா என் காதை புடிச்சு திருகி, ஏண்டா
நான் சும்மா கேள்வி கேட்டு உன்னை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றனா என்று கேட்க, அப்படிலாம் இல்லங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று சொன்னபடி அம்மாவை முறைத்தேன். அவள் உள்ளே சென்றதும், ஏன்மா, உன்னால ஒரு ரகசியம் கூட வச்சிக்க முடியாதா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க என்று கேட்க, அம்மா, உன் ஆண்டி தானடா சொன்னா என்ன இருக்கு, அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நான், என்னமோ போ. அம்மா, சரி, இன்னைக்கு என்ன தெரியுமா காமெடி, நீ ஏசி ரிப்பேர் பண்ண ஆள வர சொன்னால அவங்க ஓடியே போயிட்டாங்க. நான், அப்ப ரிப்பேர் பண்ணலையா? அம்மா, ரிப்பேர்லாம் பண்ணியாச்சு. ஆண்டி அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்க பாதியில ஓடாத குறைதான் என்று பேசிக் கொண்டிருக்க, நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்கும்போது நான், ஆண்டி நீங்க எந்த ரூம்ல தங்க போறீங்க? ஆண்டி, நான் அம்மா ரூம்ல தங்கிடுறேன்டா, நான் தான் உன்னை சும்மா டிஸ்டர்ப் பண்றேன்ல. நான், ஆண்டி சும்மா அதையே செல்லாதீங்க என்று தூங்க சென்றோம். மறுநாள் காலையில பார்த்தா அப்பா வந்திருந்தவாறு. நான் அம்மா கிட்ட, என்னம்மா அப்பா எப்பவும் இந்த டைம் வர லேட் ஆகும். அம்மா, ஆமாடா, 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. எங்கனா வெளிய போற மாதிரி இருந்தா ஆண்டியும் கூட்டிட்டு போ. அவங்கள தொலைச்சிடாதடா. ஆண்டி, அவன் சின்ன வயசா இருக்கும்போது நான் அவனை பார்த்துக்கிட்டேன். இப்ப அவன் என்ன பார்த்துக்கிறானா என்று சிரித்தபடி கூறினாள். நான் அம்மாவை தனியா கூப்பிட்டு, என்னம்மா சூர்யா, நான் லீவு போட்டு பார்த்துக்கணுமா என்று கேட்க, ஆமாடா பாவம், எனக்காக லீவு போடுடா என்று அம்மா கூற, அம்மாவும் அப்பாவும் கிளம்பி விட நானும் ஆண்டியும் மட்டும் வீட்ல இருந்தோம். இருவரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்த பின் நான், ஆண்டி நேத்து நீங்களும் அம்மாவும் என்ன பண்ணீங்க, எங்க போனீங்க? ஆண்டி, நானும் அம்மாவும் சீரியல் பார்த்துட்டு அப்புறம் அம்மா என்ன மால்க்கு கூட்டிட்டு போனாங்க என்று கூறினாள். அந்த மால் பத்தி அது இருக்கு, இது இருக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் போச்சு. நான், சரி ஆண்டி வாங்க நம்ம சினிமாக்கு போலாம் என்று கூற, அவள் சந்தோஷத்துல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். அப்படி போகும்போது ஆண்டி என்னிடம் நான் பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கா என கேட்க, நான், எனக்கு ஒன்னும் தெரியல, நீங்க நீங்களா இருக்கீங்க அவ்வளோதான். ஆண்டி, இல்லடா, இதெல்லாம் மறைக்கதான் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். நான், என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆண்டி, ஆமாடா, என் வீட்ல ஒரே பிரச்சனை, அந்த கவலைய போக்கதான் இங்க வந்தேன். இப்ப நம்ம சினிமாக்கு போறோம்ல, அது கூட நான் கல்யாணமான புதுசுல போனேன், அதுக்கப்புறம் இப்ப தாவறேன். ஆண்டி, அவள் சோக கதையில சொல்ல எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. நான், சரி விடுங்க, நானும் அம்மாவும் இருக்கோம், நீங்க எதுக்கும் வருத்தப்பட வேணாம் என்று சொல்லி இருவரும் படத்துக்கு போயிட்டு வெளியவே சாப்பிட்டோம். அப்புறம் ஆண்டிய வேற ஒரு மாலுக்கு கூட்டி போய் சில பொருட்கள் வாங்கி கொண்டு வர ஈவினிங் ஆயிடுச்சு. நேற்று பீச்சுக்கு போனீங்கன்னு கேட்க அவள் இல்லைன்னு சொல்ல, அவள் பீச்சுக்கு கூட்டி போனேன். அங்க அவ பீச் ரசித்து கொண்டிருந்தாள். அப்புறம் சில பேர் மற்றவர்களுடன் மேலா விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்து, என்னடா இங்க கூட விளையாடலாம என்று கேட்டாள். அதுல கண்டுக்காதீங்க, நாம கிளம்பலாமா என்று கேட்டேன். அவ, இருடா, நானும் விளையாடணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள். என்ன சொல்லுறீங்க என்று கேட்க, ஆண்டி, நான் இப்பெல்லாம் விளையாடுறது கூட இல்ல, விளையாடியே பல காலம் ஆகுது, சின்ன வயசா இருக்கும்போது விளையாடினது. நேத்து நான் விளையாடி கொண்டிருந்ததை நீ பார்த்தன்னு தெரியும். நான் சிரித்து கொண்டு சரி சரி என்று சொல்லி நாங்களும் மேலா விளையாடி கொண்டிருந்தோம். அப்புறம் நாங்க வீட்டுக்கு சென்று அங்க எங்க விளையாட்டை ஆரம்பித்தோம். எங்க அம்மா கால் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்ல, நாங்க அகெயின் சினிமாக்கு போய் வெளியவே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டத்தை போட்டோம். 1 வாரம் கழிச்சு அவ அவளோட வீட்டுக்கு போக நாங்க அவ குடும்ப பிரச்சனைய தீர்த்து வச்சோம். நாங்க சந்தோஷமா இருந்தோம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை அவ எங்க வீட்டுக்கு வருவா, நாங்களும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அவ வீட்டுக்கு போவோம். அப்படியே எங்க நாட்களை கழித்தோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.